அவர்கள் முகஸ்ஸிர், நிறைய குறைகளை செய்யக்கூடியவர்கள், நன்மை விஷயத்தில் குறைபாடுடையவர்கள், பெரும் பாவங்களை செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இருந்தாலும் முஅ்தரிஃப், ஏற்றுக்கொள்வார்கள். நான் ஒரு பாவி தான். சில மக்கள் இருப்பாங்க பேசுகிற டைமில், என்னால் நாங்கள்லாம் வந்து உங்களோட பழகிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கேன், எங்களோட தொழில் வேறு, எங்களுடைய நிலைமைகள் வேறு, எங்களோட சூழல் வேறு என்று தங்களது பாவங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களை வந்து, அதாவது தவ்வா களத்தோடு இருக்கக்கூடிய மக்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்த்து தன்னை ஒரு அழுக்காக பார்த்து கொண்டு உண்மையாகவே ஒதுங்கி வாழக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த மாதிரி தரம் உள்ளவர்களோடு பழகுகிற நேரத்தில் தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவங்க எண்ணத்தால் பசுமையானவர்கள், எண்ணத்தால் மிகவும் தூய்மையாக இருக்கிறார்கள். எண்ணத்தால் இந்த தவ்வா களத்தை நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, நாங்கள் களங்கப்படுத்தி விடக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். தாங்கள் பாவிகள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்கிறார்கள், எத்தனையோ சில பாவங்கள் எத்தனையோ சில வணக்கங்களை விட சிறந்தது. எந்த வணக்கங்கள் எல்லாம் உனக்கு பெருமை ஏற்படுத்தி, எந்த பாவங்கள் எல்லாம் உனக்கு மனவேதனை ஏற்படுத்தி தௌபா செய்கிறதோ அந்த அமல்களை விட இது சிறந்தது. சில நன்மைகள் இருக்கும் பெருமை உண்டாக்கிறோம், சில தீமைகளும் பாவங்களும் இருக்கும் பணிவை உண்டாக்கிறோம், மற்றவனுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு வெக்கத்தை என்ன செஞ்சிடும், உண்டாக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை ஈமானுடைய சிறப்பான ஒரு நிலை. அந்த நிலை எல்லாரிடத்திலும் தன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கும். தான் சுட்டி காட்டப்படுகிற நேரத்தில் தலை குனிய வைக்கும், பெருமை அடிக்க சொல்லாது. அப்படிப்பட்ட நிலையை நபிமார்களிடத்தில் அந்த பண்பை காணலாம். ஷஃபாஅத்துக்காக சொல்லப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு பாவங்கள், அந்த பாவங்கள் மறந்திருக்க வேண்டும். நாம் அந்த இடத்துல நின்று எங்களுக்கு அந்த பாவங்கள்லாம் மறந்து இருக்கும். அப்படிப்பட்ட பாவங்களை ஞாபகப்படுத்தி தாங்கள் ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்வார்கள். அப்படி ஞாபகப்படுத்தி நாங்கள் ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த மூமின்களுடைய இந்த படித்தரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களோடு நம்ம பேசுகிற நேரத்திலெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம சிலரை பார்க்கிறோம் அந்த மாதிரி உடைந்த மனநிலையில் உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நல்ல தீர்ப்புகளை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பெண், நம்மளாம் தெரிஞ்ச செய்தி, விபச்சாரியான ஒரு பெண், மூமிசா, விபச்சாரியான ஒரு பெண் ஒரு பாதையால் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாய் அந்த கிணற்று ஓரத்தை என்ன செய்கிறது, சுற்றி சுற்றி வருகிறது. நாக்கை வெளியே போட்டுக்கொண்டு அதை தொங்க போட்டுக்கொண்டு அந்த தாகத்துடைய உச்சகட்டத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வருது. தண்ணியை எடுத்துக்கொள்ள முடியாமல், ஹதீஸ்ல அது அப்படியே அந்த 3 வர்ணனையும் வருது. தண்ணியை எடுத்துக்கொள்ள முடியாமல் தாகத்தால் அது தடுமாறிக்கொண்டே இருக்குது. அந்த பெண்ணை அந்த நாயை பார்த்து அந்த பெண் இறக்கப்படுறான். இறக்கப்பட்டு தனது ஹிமாரை, முந்தானையை கலட்டி எடுத்து தனது சூளை என்னது சுற்றி அந்த கிணற்றுக்குள்ள விட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு என்ன செய்யறான், கருணை காட்டுகிறான். சும்மா சாதாரணமா போற போக்குல வந்த நாய்க்கு தண்ணி கொடுக்கல, ஒரு சிரமம் எடுத்து அந்த உயிருக்கு இரக்கம் காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாய்க்கு அந்த பெண் காட்டிய இரக்கத்தின் காரணமாக கஃபரல்லாஹு லஹா, அல்லாஹ் தஆலா அவளுக்கு அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டார். மக்களுடைய பார்வையில் அவள் விபச்சாரியாக இருந்திருக்கலாம், மக்களுடைய பார்வையில் மிக மோசமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். அவளுடைய அந்த செயல்பாடு போர்டு போடுகின்ற செயல்பாடும் அல்ல, விளம்பரம் படுத்துகின்ற செயல்பாடும் அல்ல, எந்த செயல்பாடும் இல்லை. அதில் பொது சேவை, மிருகங்களுக்கான பொது சேவையை நடிச்சு போட் போடுற ஒரு செயல்பாடும் அதில் இல்லை. அந்த பெண்மணி நன்மையை செய்கிறா, போயிடுறான். அல்லாஹு தஆலா அதன் காரணமாக அந்த பாவத்தை மன்னித்தாண்ட செய்தியை பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. அதனால நம்ம அந்த செயலை வைத்து விமர்சித்துக் கொண்டிருப்போம். செயலை வைத்து விமர்சிப்பது தவறல்ல. அல்லாஹு தஆலா மன்னிக்கிற ஒரு ஆளை பகிரங்கமாக தவறு செஞ்சா தவறு என்று சொல்லி ஒதுக்கிறது தவறல்ல. ஆனால் நமது எண்ணத்துல நாளை மறுமையில் அவளை விட நாம் முந்தியவர் என்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் மிக முக்கியம். கல்பில் இருக்கக்கூடிய உலகத்தில் அந்தந்த செயல்பாடுக்கு ஏற்பத்தான் நம்ம நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என்ன அடிப்படையில் அவளை விட சிறந்தவர் என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த, இதனால தான் பல இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், மன் கஸரத் துனூபுஹு ஃபஅலைஹி பில்மா, எவரது பாவங்கள் அதிகரித்து விட்டனவோ அவர் தண்ணீர் விஷயத்தில் கவனம் எடுக்கட்டும் என்று பல இஸ்லாமிய சலஃப் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஃபஅலைஹி பில்மா, தண்ணீர் கொடுங்கள், தண்ணீருக்கான வசதிகளை செய்து கொடுங்கள், தண்ணீருக்கான ஏற்பாடு செய்யுங்கள், பாவத்தை அதை என்ன செய்யும், அழித்து விடும் என்கின்ற நம்பிக்கை பல சலஃப் அறிஞர்களிடத்தில் இருந்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்கள் அதை என்ன செய்திருக்கிறார்கள், வசியத்தாக சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளத்துடைய அந்த நெகிழ்வுத்தன்மை சில பொழுதுகளில் என்ன அவர்களை சொர்க்கம் நுழைக்க வைத்து விடும். நம்ம செய்யக்கூடிய சில செயல்பாடுகளில் இஹ்லாஸுக்கான பல மோதல்கள் இருக்கும், பல பிரச்சனைகளை நிர்பந்த சூழல்கள் ஏற்படுத்தும். ஆனால் வீதியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளால கணக்கெடுக்காத அந்த தரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இஹ்லாஸ் பிரச்சனை ஒன்று இல்லை.
ஏன் அதை யாரும் போட் போட போறதும் இல்லை, அவங்களுக்கு கூட அதில் பாராட்டொன்றை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பில்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ருப்ப அஷ்அஸ மதுஃபூஇன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ர. எத்தனையோ பேர் பரட்டை தலையோடு வீட்டு வாசல்களை நம்ம தட்டப்படுகின்ற விரட்டப்படுகின்ற கோலத்தில் வருவார்கள். எங்கள்கிட்ட அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது நடக்கும் என்று சொன்னால் அந்த சத்தியத்தின் காரணமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மக்கள் உங்களிலே இருக்கிறார்கள் சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. சில மக்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள், குலூபுஹும் கஅஃஇதத்தி தைர், அவங்களுடைய உள்ளங்கள் பறவைகளுடைய உள்ளங்கள் போன்றிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்களுடைய மென்மை தன்மையின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக, நெகிழ்வுத்தன்மையின் காரணமாக அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நம்ம யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது என்பதை இந்த முன்னுரை நமக்கு என்ன செய்கிறது, உணர்த்துகிறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பலகீனமானவர்களை அவர்கள் சந்திக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய முறைகளை நம்ம தொகுத்து எடுக்கலாம். நம்ம கேட்ட செய்திகளும் உண்டு, கேட்காத செய்திகளும் உண்டு. அதில் நபியர்களுடைய நடைமுறை நம்ம அழகான முறையில் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிய பலகீனமானவர்களுக்கு இந்த உலகத்துடைய ஒரு ஹக்கு போக வேண்டும் என்றால், இந்த உலகத்துடைய ஒரு ஹக்கு போக வேண்டியிருக்கு, அது மார்க்க அடிப்படையில் கிடைக்க வேண்டிய ஒரு ஹக்கு. அந்த ஈமானிய பலகீனத்தை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலகத்து ஹக்கை தட்டவில்லை. பல ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்த தரப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்கலாம். அந்த ஈமானிய அதாவது உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை அந்த நேரத்தில் பாராட்டி இருக்கலாம். ஆனால் பலகீனமானவர்களை இந்த உலகத்துடைய ஹக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டவில்லை. ஹுனைன் யுத்தத்தின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பொருளாதாரங்களை எடுத்து என்ன செய்தார்கள், நிறைய பங்கிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஈமான்ட உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒன்றும் கிடைக்கல. அதாவது குறிப்பாக அன்சார்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சொத்தை இழந்தவர்களுக்கு, ஊரை இழந்தவர்களுக்கு, அவர்களுக்கு எதுவும் என்ன செய்யல, கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுக்கப்படுற நேரத்தில் உள்ளத்துக்குள்ள பலகீனம் உண்டாகுது பலருக்கு. ஒரு கேள்வி, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி செய்யறாங்க அப்படின்ற கேள்வி உண்டாகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி வந்த உடனே நபி அவர்கள் விளங்கப்படுத்தி காட்டுறாங்க, நான் ஏன் இப்படி கொடுக்கிறேன்னு விளங்கப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்காமலே அதை டீல் பண்ணி இருப்பது சிறந்தது என்பதை அன்சார்களுடைய பதில்கள் காட்டுகிறது. நாங்க அப்படி சொல்லல, எங்களில் உள்ள கீழ் நிலையில் உள்ள இளைஞர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்று சொல்றாங்க. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இன்னி லஉதி அக்வாமன், சில மக்களுக்கு நான் கொடுக்கிறேன், லிஅன்னி அஅரிஃபு தலஅஹும் வ ஜஸஅஹும், அவர்களுடைய பதட்டம் எனக்கு தெரியும், அவர்களுடைய பலகீனம் எனக்கு தெரியும், அவருடைய பதட்டமான நிலை எனக்கு தெரியும். கொடுக்கலைன்னா பதறிடுவாங்க. அது ஈமானிய பலகீனம், அது ஈமானிய பலகீனம். ஜக்காத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்கலைன்னா பதறிடுவாங்க, சதக்கால வர வேண்டியது வரலைன்னா பதறிடுவாங்க. மற்ற சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கொடுக்காத விட்டால் அமைதியா இருப்பாங்க, கொடுத்தாலும் அமைதியா இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம டீல் பண்ற நேரத்தில் எப்படி டீல் பண்ணுவோம் தெரியுமா, பலகீனமா அந்த பதட்டத்தில் உள்ளவன் வருவான், அவனுக்கு ஒரு கொஞ்சம் அதாவது அரிசி தேவையா இருக்கும், ஒரு 10,000 தேவையா இருக்கும், அவனை அபூபக்கர் ரலியல்லாஹு அவனுடைய நிலையில வச்சு டீல் பண்றது. அந்த சஹாபாக்களை பார்த்தீங்களா, சஹாபாக்கள் எவ்வளவு வறுமையில் இருந்திருக்கிறாங்க, நீங்க போய் இப்படி இருக்கிறீங்களே என்று அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய இடத்துக்கு கொண்டு போறது. இது பிழை என்பதை ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுப்பதற்கு காரணம் அவங்களுடைய பதட்டம் தெரியும் எனக்கு. வ அகிலு அக்வாமன் இலல்லாஹ், சில மனிதர்களை நான் அல்லாஹ்வின் பக்கம் விட்டு விடுகிறேன். என்ன தெரியுமா, லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திருப்தியின் காரணமாக. அப்படிப்பட்ட போதும் என்ற மனப்பான்மை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவங்கள ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க, இவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க குறைக்கல. பாத்தீங்களா, அம்ர் இப்னு தக்லிப அவர் எப்படி இருக்கிறார், அது மாதிரி நீங்களே இருக்கணும், உங்களுக்கு இன்னைக்கு இல்ல போங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பலகீனமானவர்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்துறாங்க. அவங்களோட உள்ளத்தை அதன் மூலம் பதட்டத்தை குறைக்கிறாங்க. யாரெல்லாம் இறையச்சத்தோடு நல்ல முறையில் இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ்வின் பக்கம் விட்டு விடுகிறார்கள், அவங்கள பாராட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நடைமுறை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, மின்ஹும் அம்ர் இப்னு தக்லிப், அவர்கள உள்ள ஒருவர் தான் அம்ர் இப்னு தக்லிப் என்ற நபித்தோழர். என்ன மன திருப்தியாக இருந்தவருக்கு அவர் உதாரணம் என்றாங்க. அம்ர் இப்னு தக்லிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகமும் அதில் உள்ளது எனக்கு கிடைத்திருந்தாலும் கூட இந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக பெருமதியான ஒன்று எனக்கு கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இவருடைய உள்ளத்திலே திருப்தியை, கினாவை ஏற்படுத்தி விட்டான்னு சொன்னாங்களே, இதுக்கு உலகத்தையே ரசூலுல்லாஹ் எனக்கு தந்திருந்தா கூட அது என்ன செய்யாது, ஈக்குவலாக இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை அம்ர் இப்னு தக்லிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். நடத்த பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு நிர்வாகம்.
நமக்கு முன்னால ஈமானிய பலகீனமானவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உலக ஹக்க வந்து ஈமானிய பலகீனத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது, நம்ம தடுத்து விடக்கூடாது. அவங்கள கொண்டு போய் அபூபக்கர் உமர் பொறுமைக்கு என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை செய்யவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம்.